கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் சோதோமின் மேல் வந்த உக்கிரமான தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்கிற தலைப்பில் சத்தியங்களை கிருபையினால் தியானித்து வருகிறோம். By the grace we are meditating the truth under the title called that judgment and the fierce wrath came upon that Sodom. தேவன் ரட்சிக்கிறவர், அதே சந்தர்ப்பத்தில் தேவன் நியாய தீர்ப்பு செலுத்துகிறவர். And the Lord is the one, is the same, at the same time he is the one give the judgment. அவர் அன்புள்ளவர், அதே சந்தர்ப்பத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. Our God is the one that are loving and the same time he is a righteous judge. இந்த நாட்களில் கர்த்தரை நாம் இரட்சகராக, மீட்பராக, வைத்தியராக அவரை நாம் அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபை தருவாராக. May God give the grace in this day to enjoy the Lord as our Lord and the Savior and our healer. நமக்கு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வெளிப்படக்கூடாது. Unto us the Lord should not reveal as a right judge. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக, He is the Lord one sanctify us. நம்மை ரட்சிக்கிற தேவனாக, As the Lord that save us. நம்மை விடுதலையாக்குற கர்த்தராக, As the Lord that deliver us. நம்மை சுகமாக்குகிற கர்த்தராக, As the Lord that heal us. நம்மை மகிமைப்படுத்துகிற மகிமையின் ராஜாவாக, As a King of glory that glorify us. அவரை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. May God give the grace to enjoy him every day in this way. தேவனை நியாயாதிபதியாய் ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தின் அடிப்படையில் தான் அவன் அதை அனுபவிக்கிறான். When a man enjoys the Lord as a right judge, he is the one enjoying the Lord as a judge because of the sin in his life. பாவத்து நிமித்தம் தேவன் மனிதனை உடனடியாக நியாயந்தீர்க்கிறவர் இல்லை. And the Lord is the one not giving the judgment on the sake of the sin unto man immediately. உலகத்திலேயே மனிதர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். In the world the proverbs say is a king the king kills at once and the God kills later. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்வார். And the king kills at once and the God kills later. உடனடியாக தேவன் தம்முடைய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறவர் இல்லை. And the God is the one that doesn't reveal all the judgment immediately. தேவன் நீடிய பொறுமையுள்ளவர். And our Lord is the one is a long suffering. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தருணங்களையும் காலங்களையும் கூட்டி கொடுக்கிறார். And the Lord is the one adding all the time and season. இந்த சோதோமின் மேல் வந்த தேவனுடைய நியாய தீர்ப்புக்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். And we are meditating the reason for which the judgment of God came upon the Sodom and Gomorrah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் பல பட்டணங்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு இருக்கிறது. And so many cities were judged by the Lord. ஆனால் வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டது சோதோம் கொமோராவை பற்றியும். But in the word of God written about more only and the city of Sodom and Gomorrah. இதை இந்த ஒரு பட்டணத்தை குறித்து தான், இந்த சோதோம் கொமோரா அதை சுற்றியுள்ள 5 பட்டணங்களை குறித்து தான் வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. And the word of God we could read more only about the Sodom and Gomorrah and the five cities along with the city. நோவாவின் நாட்களில் முழு உலகமும் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டது. In the days of the Noah the earth was judged by the Lord the entire world. நாம் பயங்கரமான ஒரு காலத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். And we are entering the terrible time. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று இயேசு சொன்னார். And Jesus said, as in the days of the Noah, so also the days of the Son of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. And the earth will fill with all the violence. பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. And the earth was corrupted before the Lord. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லதா இருக்கிறதை கர்த்தர் கண்டு கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் விசனப்பட்டார். And the Lord was grieved in his heart, thinking all the thought and the imagination of the man of evil continually. மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. And the Lord was grieved that he had created man and it was sorrowful unto his heart. இன்றைக்கும் அதேதான் இந்த பூமியில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Even today that is what taking place on the earth is now. பூமி கொடுமையினால் நிறைந்து கொண்டிருக்கிறது. Nowadays the earth was filled with all the violence. பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருக்கிறது. And the earth is not right and corrupted in the sight of God. இதையெல்லாம் பார்த்து கொண்டு அன்பின் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். And looking and watching everything, the Lord God of love cannot be silent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, when we read Genesis chapter 6, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. Page 6 and 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அடுத்தது,
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். 11ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. The earth also was corrupt before God, and the earth was filled with violence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. And the earth was filled with the corrupted. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. And the God saw, and the earth was filled with violence. எனவே முழு உலகத்தையும் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். Therefore the Lord said, I will destroy the entire world. இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. Even today that was taking place. They will பூமியானது சீர்கெட்டினால் நிறைந்திருக்கிறது. the earth was filled with all the corruption. நோவாவின் காலத்தை காட்டிலும் இப்ப மோசமா போயிட்டு இருக்குது. Nowadays are worse than the days of the Noah. ஒரே ஒரு காரியத்துக்காக தான் தேவன் அமைதியா இருக்கிறார். The Lord is silent for only one thing. சபை மணவாட்டி உருவாக்கப்பட்டுட்டா வந்துருவார். When the bride, the church are made, he would come. நோவாவின் நாட்களிலே சபை உருவாக்கப்படவில்லை. And the days of the Noah, the church was not made. கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை. The blood of Christ has not shed. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று நோவாவின் நாட்களிலே சொல்லப்படவில்லை. And the days of the Noah, the Lord did not say, on the rock I will build my temple. சபைக்காக தான் தேவன் வெயிட்டிங்ல இருக்கிறார். And the Lord waiting only for the church. பிரசங்கியில வாசிக்கிறோம், தேவன் மனிதனை செம்மையாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். Therefore when we read the book of the preacher, the Lord created man in right way, but they have sought so many devices. தமிழ்ல உபாய தந்திரம் இருக்கு, இங்கிலீஷ்ல many invention, அநேக கண்டுபிடிப்புகளை உண்டாக்கி கொண்டார்கள். But in English I said they are made many inventions. தமிழ்ல உபாய தந்திரங்கள், இங்கிலீஷ்ல many invention. The English is called many invention. வாசிங்க. பிரசங்கி 7:29. பிரசங்கி 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். Lo, this only have I found, that God hath made man upright, but they have made upright, உத்தமனாக உண்டாக்கினார், செம்மையானவனாக உத்தமன், upright தான் இருக்கு. but they have sought out many inventions. many invention. இங்கிலீஷ்ல மறுபடி வாசிங்க. Lo, this only have I found, that God hath made man upright, but they have sought out many inventions. many invention, அநேக கண்டுபிடிப்புகளை உண்டாக்கி கொண்டார்கள். And they have made many inventions. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிறது போல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். As I said in the Tamil, and they are sought so many ways. யோசிச்சு பாருங்க. I think well. ஒரு ரோபோவை மேரேஜ் பண்ணி லைஃப் பண்றான் மனுஷன். Man marrying the robot and leading the life. அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஞானிகள் என்று சொல்லி பைத்தியக்காரரா மாறி விட்டார்கள். Therefore the word of God said, though they call the wise, they became the எனவே mad. தான் கர்த்தருடைய வசனம் மனுஷனை பார்த்து சொல்லுகிறது, தங்களை ஞானி என்றும் சொல்லியும் பைத்தியக்காரர்களாக மாறினார்கள். Therefore the word of God speaks, and those who call themselves as the wise, they have become the mad. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாக மாறினார். வேதம் சொன்னது எவ்வளவு உண்மை பாருங்கள். How much more the truth, and though they are became the wise, the word of God says a mad. வாசிங்க அது ரோமர் 1:22. அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும், தங்களை ஞானிகள் என்று சொல்லியும், பெரிய இன்ஜினியர் தான், ஞானி தான் சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி, பைத்திய மென்டல் ஆயிட்டான், பைத்தியக்காரர்களாகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள் ரோபோவுக்கு ஒப்பா மாத்திட்டான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல வாசிங்க. Professing themselves to be wise, they became fools and changed the glory of uncorruptible கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி, though they call the wise, they became the fool. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பைத்தியக்காரர்களா மாறிட்டாங்க, மென்டல் ஆயிட்டான் மனுஷன். The man became the mental. தங்கள் ஞானி என்று சொல்றாங்க. They call them as the wise. வேதம் அவங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, though they said the wise, they became the mental. மென்டல், அதான் பச்சையான வார்த்தை, கொச்சையான வார்த்தை. It's a true word, it's a mental. மென்டல் ஆயிட்டான் மனுஷன். The man became mental. இன்ஜினியர் ரோபோவை மேரேஜ் பண்றான், மென்டல். The engineer making marriage a robot is a அந்த mental. போட்டோல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹாப்பியா பேசுறான் தெரியுமா? On seeing the photo, how you are happily வேதம் speaking. அவனை மென்டல்னு சொல்லுது. And the word of God called him a இன்னைக்கு mental. மனுஷன் மென்டல் ஆயிட்டு இருக்கிறான். Today man became mental. அநேக உபாய தந்திரங்களை தேடி தங்களை ஞானிகள் என்று சொல்லி பைத்தியங்களாக மாறுகிறார்கள். They are seeking so many inventions, and though they call the wise, they are making themselves as mental. இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொன்னா நம்மள மென்டல்ன்றான்.
If we say God loves you and say you are இயேசு mental, உனக்காக ஜீவனை கொடுத்தாருன்னா நம்மள மென்டல் சொல்றோம். and say Jesus laid down life for you and say you are mental. இந்த பரிசுத்த ஜீவியத்தை பார்த்து நம்மளை பார்த்து இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்றாங்க. On seeing the holy life and looking at that, they are called they are the mental. சீக்கிரத்தில் யார் பைத்தியங்கள் யார் ஞானிகள் என்று உலகம் அறிய போகிறது. Very soon the world is going to know who are the wise, who are the mental. அல்லேலூயா. நல்லா பரிசுத்தமா ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் உலகம் பைத்தியம் சொல்லுது. Though they are wise because of mental, and the world say they are mental, though they are living the holy நம்ம life. ரொம்ப நாள் இந்த பூமியில இருக்க போகிறது இல்ல. அதிகமா உபவாசிங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோட இருங்க. You fast well and be with the Lord and more and pray more. கர்த்தருக்கு சித்தமான சமயம் கிடைச்சா இந்த ரோபோவை பற்றி ஒரு பெரிய சத்தியங்கள் இருக்கிறது. If it is the will of God, when there is a time permit, there is a great truth concerning the robo. கர்த்தருக்கு சித்தமான அதெல்லாம் சார்ட் போட்டு தியானிக்கலாம். By the grace of God, we have put it out and meditate. நான் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு சொன்னேன். I said only the one example. பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது உலகம். The birds are going in a terrible way. இதெல்லாம் பார்த்து தேவன் அமைதியா இருக்கவே மாட்டார். On seeing all those things, God will not be silent. ஏனென்றால் பூமியில பாவம் பெருகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியை நோக்கி வரும். Because when the sins are multiplied, the anger of God will come towards the world. நாம் பின்னால பார்க்கிறோமே இந்த சோதோம் கொமோரா பட்டணம். The Sodom and Gomorrah city which are seen behind. தேவன் அப்படியே விட்டு விடவில்லை. Lord did not leave the city. பாவத்தை கஞ்சாடையாக தேவன் ஒருபோது விட மாட்டார். And the Lord will never wink the sin. காலங்களை கொடுப்பார். Give the time. ஆனால் முடிவு உண்டாக்கிடுவார். But make a end. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். Because he is holy. இப்படி எல்லாம் மனுஷன் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அமைதியா இருக்க மாட்டார். On seeing the work of the man, God will be silent. இந்த சீக்கிரத்துல பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது. Very soon all the terrible things are taking place. எனவே அதிகமா தேவ சமூகத்துல இருங்க. Be in the presence of God more. Spreading everywhere. சபை ஒண்ணுக்காக தான் தேவன் வெயிட்டிங்ல இருக்கிறார். And the Lord waiting only for the church. அந்த மணவாட்டி சபை உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா When the bride church are made, அதுக்கு அப்புறம் இந்த பூமியை தேவன் வைக்க மாட்டார். after the Lord will not leave the earth. ஏனென்றால் நோவாவின் நாட்களை காட்டிலும் மோசமா போயிட்டு இருக்குது. Because the world is going worse than the days of the Noah. பூமியானது சீர்கேடினால் நிறைந்து கொண்டு And இருக்கிறது. the earth was filled with all the violence. பூமி கொடுமையினால் நிரம்பி கொண்டு The இருக்கிறது. world filled with all the violence. எங்கு பார்த்தாலும் கொலைவாதகங்கள், Everywhere there is a murder. எங்கு பார்த்தாலும் ஊழல்கள், Everywhere there is corruption. எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள், Everywhere- விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். Everywhere unclean. All the fornication, all the adultery. உண்மை இல்ல. No faithfulness. பூமி சீர்கேடினால் நிறைந்து கொண்டு That இருக்கிறது. was filled all the corruption. இந்த காலத்துல At the time, கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா? may God give grace to us. கள்ளத்திற்கு தரிசி வெளிப்பட்டுட்டான்னு சொல்லி முந்தா நாள் கேள்விப்பட்டேன். Yesterday I heard all the false prophet revealed. அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி. Antichrist is the false prophet. இவங்க இந்த வலுசர்ப்ப என்ன செய்யும்? அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு அதிகாரம் கொடுக்கும். The serpent will give the power unto the Antichrist and the false prophet. கைவிடப்பட்ட பிறகு, After forsaken, கர்த்தருடைய சபை மகிமைக்கு போன பிறகு when the church of God ascended to the அந்த glory, வலுசர்ப்பம் பூமிக்கு தள்ளப்படும். and the dragon will cast to the earth. மிகாவேலும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும் அந்த வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணி பூமியில அவர்களை தள்ளுவார்கள். All the angels with the Michael, they push down the dragon to அது the earth. சீக்கிரத்தில் மத்திய ஆகாயத்துல ஒரு யுத்தம் நடக்க போகுது. Very soon the mediator war is going to take place. அப்பொழுது தள்ளப்பட்ட அந்த வலுசர்ப்பம் பூமிக்கு இறங்குவான். The dragon which are cast will come down. அந்த கிறிஸ்துக்கும் கள்ளத்தீர்க்கதரிசிக்கும் அதிகாரத்தை கொடுப்பான். Give the power unto the Antichrist and the false prophet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. முந்தான ஒரு செய்தியில கள்ளத்தீர்க்கதரிசி வெளிப்பட்டாயிடுச்சு. Yesterday one news, all the false prophet are revealed. எருசலேம் இரண்டாக பிரிக்கப்படும். Jerusalem will be divided into two வசனம் divisions. நிறைவேற போகிறது. The word is going to fulfill. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. Therefore all the dialogues are taking place. யோவேல் 3ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்கள் நிறைவேற போகிறது. Joel chapter 3 verse 1 and 2 and 3 are going to fulfill. என் தேசத்தை பங்கிடுவார்கள். And they will put a lot unto my country. நிறைவேற போகுது. It's going to fulfill. இப்ப எருசலேம் யூதர்கள் கையில தான் இருக்குது. Now Jerusalem in the hands of the Jews. ஒரு காலத்துல அரபியர்கள் அதை புண்ணிய ஸ்தலமாக உபயோகித்தார்கள். One the Arabian, they are treated as a holy place. அது யூதர்கள் கையில வந்த பிறகு தான் மெக்கா மதீனாவா மாறிச்சு. After they came in the hands of the Jews, they became the Mecca and இப்ப Medina. மூன்றாவது தேவ ஆலயம் கட்டறதுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு ரெடியா இருக்காங்க. Now all are ready to build a third temple of God. நான் 2 நாளைக்கு முன்னால கேள்விப்பட்டேன் பலி மிருகமும் ஆயத்தமா வச்சிருக்காங்க. Today before I hear, they also prepared also even the altar. ஏனென்றால்
யூதர்களுக்கு இந்த வருஷம் ஜூபிலி வருஷம். Therefore, unto Jews, this year is a jubilee year. 49 வருஷம் முடிஞ்சு 50வது ஜூபிலி வருஷம் இந்த வருஷம். 49 years over, this year is a jubilee year for them. இதுவரைக்கும் யூதர்கள் சொந்த தேசத்துல பலி செலுத்தவில்லை. Till now, the Jews did not offer the sacrifice in the homeland. அவர் தேசம் சுதந்திரமாய் கிடைத்தாலும் Though they have their own land. 1948 வருடம் சுதந்திரமாக இஸ்ரேல் தேசம் உருவானாலும் In the year 1948, though the Israel was got a இதுவரைக்கும் அவர்களுக்கு ஆலயம் இல்லை. till there was no temple for them. இதுவரைக்கும் அவர்கள் அங்கே பலி செலுத்தவில்லை. Till now they did not offer the sacrifice. ஆனால் இப்ப அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Now they are waiting to offer the sacrifice. எப்படி இந்த யூபிலி வருஷத்துல அவர்கள் பலியிடத்தான் வேண்டும் என்று சொல்லி பலி மிருகத்தோடு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். Somehow they have to offer the sacrifice in the year of the jubilee, therefore waiting with the object of the sacrifice. எனவே இதுதான் மிக முக்கியம். Therefore this is very important. இன்னைக்கு இதெல்லாம் தெரியாம கிணத்து தோலை மாதிரி கிடக்குறாங்க. யோவேல் 3:1-3 வாசிங்க. 1-3. இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம். அது மாத்திரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கடைசி பகுதி. என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும் போதும். The nations and parted my land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என் தேசத்தை பங்கிட்டுக் கொள்வார்கள். And they parted my land. இப்பொழுது அவர் இஸ்ரேல் முக்கிய எருசலேமை ரெண்டா பிரிக்கணும். Now they are divided Jerusalem into two இது divisions. நிமித்தமாக பெரிய சம்பவங்கள் சம்பவிக்க போகிறது. And by that many things are going to take place. எருசலேம் ஒரு சிறிய நகரம் தான். The Jerusalem is a small city. ஆனா முழு உலகத்தினுடைய கண்களும் இப்ப எருசலேம் பக்கம் தான் நோக்கி இருக்கு. But all the eyes of the world are turning towards the Jerusalem. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. Before some days back the news was revealed. இஸ்ரேல் ஒரு சிறிய தேசம் தான். Israel is a small country. அவங்க அந்த அட்டாம் நியூட்ரான் பாம் போடுற அந்த பிளைன் கிட்டத்தட்ட 100 கணக்குல வச்சிருக்காங்க. I mean the hundreds of the aircraft are putting a nuclear bomb. அதை பார்த்தபோது ஒரு பிலீவர் ஒரு சயின்டிஸ்ட் அதுல வந்து மெட்டீரியல் வேலை செய்யற ஒரு சயின்டிஸ்ட் ஃபோன் பண்ணி நம்முடைய ராஜ்யத்துல எத்தனை இந்தியால இருக்கு ஒரு ஃளைட் கூட கிடையாது. And one phone to India and I say there's no one aircraft in our army. அட்டாமிக் இது நியூட்ரான் குண்டு போடுற ஃளைட் 100 கணக்குல வச்சிருக்கோம். There are hundreds of flight to drop a neutron bomb. இந்தியா கணக்குப்படி இந்தியால ஒண்ணு கூட கிடையாது அந்த ஃளைட். According to Karim India there's no flight in India. இஸ்ரேல் ஒரு சிறிய தேசம் தான். Israel is a small country. முழு உலகத்துக்கு இன்னைக்கு அவங்க சவாலா நின்னுட்டு இருக்காங்க. Now they are putting a challenge to the entire world. கர்த்தருடைய வசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. See how the word of God are fulfilled. நிச்சயமாக எருசலேமை பங்கிடுவார்கள். Surely they parted the land Jerusalem. அந்த பங்கிட்டது நிமித்தம் அடுத்து தேவன் பல காரியத்தை செய்ய போறார். Because they parted the land, therefore by the Lord will do this. எனவே இந்த சூழ்நிலைகளை நாம் காணும்போது therefore on seeing all the circumstances நாம் என்ன செய்ய வேணும்? what we must do? நம்முடைய மீட்பு சமீபமாயிடுச்சு. Our redemption is drawn nigh. எனவே நம்முடைய தலைகளை நாம் உயர்த்த வேண்டும். therefore lifted up high. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய மீட்பின் நாள் சமீபம். Our day of the redemption are nigh. எனவே காலங்களும் நேரங்களும் நமக்கு இல்ல. therefore we know time and season. எனவே கொடுக்கப்பட்ட காலங்கள் நமக்கு பரிசுத்தமாகுவதற்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். therefore all the days have been given to sanctify our life. எனவே நம்முடைய காலத்திலே நம்முடைய நாட்களிலே தான் கர்த்தராகிய இயேசு வரப்போறார். therefore in our days in our time Jesus is going to appear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு அடையாளம் உலகம் பாவத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. one sign that the world are filled with all the sin. இரண்டாவது அடையாளம் இஸ்ரேல் தேசம். second symbol the land of Israel. எல்லாம் அப்படி 100% நிறைவேறிக்கிட்டு இருக்குது. all are fulfilled 100 out of 100. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த சந்தர்ப்பத்துல தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். at the time only Antichrist will reveal himself. அவன் சமாதான உடன்படிக்கை செய்து யூதர்கள் எருசலேமை தேவாலயத்தை கட்டுவதற்கு அவன் மிக உதவியாக இருப்பான். he will make a pact with them. He is very useful for them to build a temple unto the Jews. ஏனென்றால் இப்பொழுது யூதர்களுக்கு தேவை தேவாலயம். now the Jews they need only the temple of God. இப்ப பூமியில எல்லாம் இருக்கிறது ஜெப ஆலயம், தேவாலயம் கிடையாது.
கிடையாது. That's only the synagogue on the earth, Nabu itself. அந்த சாலமோன் கட்டினானே அது தேவாலயம். What built up in the sun, the temple of God. செருபாபேல் கட்டினது தேவாலயம். Zerubbabel built the temple of God. அதற்கு பிறகு அது தரை மட்டமானது. After that it was fully destroyed. கிபி 70ஆம் ஆண்டிலே தீத்துராயினால் அது அழிக்கப்பட்டது. BC 70 it was destroyed by the king. அதற்கு பிறகு பூமியில எழுத்துக்குரிய தேவாலயங்கள் இல்லை. After that there is no little temple on the earth. இப்ப இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் ஜெப ஆலயங்கள், தேவாலயங்கள் அல்ல. All temple of the synagogue, not a temple of the temple of the Lord. இது ஜெப ஆலயம். இது It's a prayer tower. எனவேதான் ஜெப வீடு, விசுவாச வீடுன்னு சொல்றது. இது தேவாலயம் அல்ல. Therefore it's not a temple of God, it's a faith of ஏரோதுடைய காலத்து அந்த தீத்துராயினால் அது அழிக்கப்பட்டது. and the king was, it was destroyed. அதற்கு பிறகு இந்த பூமியில தேவாலயம் இல்லை. After there is no temple of God on the earth. பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக Through by the anointing of the Holy Ghost, நாம் தான் தேவனுடைய ஆலயமாக மாறி இருக்கிறோம். and God became the temple of God. தேவாலயங்கள் எல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. Hallelujah. எத்தனை ஆலயம் பாருங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. Hallelujah. உண்மையாவா? உண்மையா தேவாலயம் எல்லாம் மறுபடியும் அலையிலே சொல்லுங்க. Hallelujah. சிலருக்குலாம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு யூதர்களுக்கு எழுத்துக்குரிய ஆலயம் இல்லை. Today unto the Jews, and there is no literal temple for them. இப்ப அவங்க அதுக்காக தான் வெறியோடு பிரயாசப்படுறாங்க. And for that, with all the drunkenness and they are எப்படி இந்த working. யூபிலி ஆண்டுல அவங்க பலி செலுத்தணும். Somehow the year of the Jubilee, they have to offer அதற்காக பலி மிருகம், அதற்கான ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர் எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. Therefore they giving all the training and all the high priest, and they are also having the object of the அந்த sacrifice. ஆரோன் முறைமையின்படி அந்த லேவி வம்சத்தில் இருக்கிற வம்சத்தாரை கண்டுபிடித்து And found all the seed of the Levite, அவங்களுடைய ஜீன்களை கண்டுபிடிச்சு and found all the genes, அந்த வம்சத்துல இருக்கவங்க எல்லாம் வேறு பிரிச்சு and separate all those on the generation, அதற்கு ஆசாரியர்கள் எல்லாம் உண்டாக்கி and made all the priests for the அவங்களுக்கு genes, வஸ்திரங்கள் எல்லாம் தரிப்பித்து and put on all the dress to them. இப்ப ஆசாரியர்களுக்கெல்லாம் பயிற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. All the training are given and all the priests, பலி மிருகம் எல்லாம் ஆயத்தத்தோட வச்சிருக்காங்க. all the object of sacrifice are ready. அனுமதி கிடைச்ச 24 மணி நேரத்துக்குள்ள தேவாலயத்தை கட்டிடுவாங்க. When they got a permission with the 24 hours, they have built a temple of God. சாலமோன் 7 வருஷம் ஆலயத்தை கட்டினான். Solomon built it 7 years. ஆனா இந்த மூன்றாவது தேவாலயத்தை The third temple of God, 7 வருஷம் இல்ல 24 ஹவர்ஸ்ல கட்டிடுவாங்க. not 7 years, they have built up with a 24 வெறும் hours. 24 hours. Only 24 hours. 24 மணி நேரத்துக்குள் தேவாலயத்தை கட்டி விடுவார்கள். With a 24 hours, they have built a temple of God. அது கேட்டாலே ஆச்சரியமா இருக்கு. On listen and வெறும் 24 ஹவர்ஸ்ல கட்டி முடிச்சிடுவாங்களாம். they are built with a 24 hours. அந்த அளவுக்கு இப்ப உலகம் வளர்ந்து இருக்குது. That much more the world has grew. எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. They kept all things ready. யூதர்கள் செழித்து மேன்மை அடைந்துகிட்டே இருக்காங்க. All the Jews, they are petted and அது multiply. ஒரு சிறிய நாடா இருந்தாலும் முழு உலகத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். Though the land is very very small, they are terror of the entire world. வசனங்கள் நிறைவேறுகிறது பாருங்க. See how much more the word of God being fulfilled. இன்றைக்கு ஒரு யூதனுடைய வருமானம் ஒரு மாசத்துக்கு 8.5 லட்சம். Even today the income of the one Jew as a 8.5 ஒரு lakhs. தனி யூதனுடைய சராசரி வருமானம். And the average income of the Jew. தேவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள். How much more the word of God being fulfilled. பாஸ்டர் ஏசி தாமஸ் சீபாஸ்டா இருக்கும் 2 முறை இஸ்ரேலுக்கு போயிருக்கிறார். Pastor A.C. Thomas boy was the cheaper went to Israel twice. முதல் முறை இஸ்ரேல் தேசத்துக்கு அவர் போன போது First man went to Israel. எங்கு பார்த்தாலும் கரிஞ்சது காடுகள், எங்கு பார்த்தாலும் செழிப்பு கிடையாது. Everywhere there is no petals are dry. எந்த ஒரு செடியும் அந்த மண்ணுல வளராதாம். No now plant will grow in the plant. சாபம் தேசத்தை பட்சித்தது. And the curse was eaten by the curse. மாசி லேண்ட். And it is a wasty land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கப்பல்ல கொண்டு வந்துதான் மணலை கொண்டு வந்து பயிரிட்டாங்களாம். கப்பல்ல மணலை கொண்டு வந்து கொட்டி பயிரிடுறது எவ்வளவு கஷ்டம். They brought a sand from the ship and they made a field. ஆனா அப்படி செஞ்சாங்க. That's so. அதற்கு பிறகு இரண்டாவது முறை அவர் போனாராம். After the second time he went. பயங்கர செழிப்பு. It's a terrible fertile. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு உலகத்திலே மிகவும் செழிப்பான நாடு இஸ்ரேல் தேசம். Only in the world that Israel country is the one the more fertile. ஒரு சராசரி யூதனுடைய வருமானத்தை கேளுங்க 8.5 லட்சம். Listen, the average income of a single person the 8.5 lakhs. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து வருகிறார். And the Lord has been blessing. நிச்சயமாகவே வசனத்தின்படி அவர்கள் மேன்மை அடைவார்கள். Surely according to the word and they will excel. அதுக்கெல்லாம் பல வசனங்கள் இருக்கு. இப்ப நமக்கு அது சப்ஜெக்ட் அல்ல. There are so many
word, but it is not our subject. எப்படி அந்த வசனங்கள் நிறைவேறுகிறது என்று சொல்லி அழகான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. That a beautiful word, how all things are go fulfilled in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபு பூமியில வேர் பற்றி பூமியை நன்மையினால் நிரப்பும் காலம் வரும். That time will come when the Jacob will bring their root in the earth and they are filled with all the goodness. அவங்க எவ்வளவுதான் இருந்தாலும் Though they have the much thing, அந்த 7 வருட உபத்திரவ காலத்துல that days of 7 days tribulation, அது முடியும் போது வெறும் 1,44,000 பேர் இருப்பாங்க, எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க. when they are remain 1,45,000 and the rest will die. இந்த பூமியில கூட On the earth itself, கிட்டத்தட்ட 3/2 பங்கு ஜனங்க அழிஞ்சு போயிடுவாங்க. even 2 of the people will die, destroyed by out of 3. அப்படிப்பட்ட பயங்கர காலங்கள் வருகிறது. Such a terrible days are going to come. எனவே நானும் நீங்களும் சமயத்தை வீணடிக்காம, Therefore you and me not to waste the time. நம்முடைய நேரங்கள் எல்லாம் பரிசுத்தத்துக்காக செலவிடுவோமா. Let us spend all our time for the holiness. தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவிடுவோமா. Let us spend for the kingdom of God. இனி சமயம் இல்ல. That no more time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய சப்ஜெக்ட்டுக்குள்ள போய்டலாம். Let us enter the subject. இனி காலங்கள் இல்ல. No more இனி time. நேரங்கள் இல்ல. No more season. எனவே அதிக விழிப்போடு ஜீவிக்க வேண்டிய காலம். Therefore it's a time to live with all the awareness. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விழிப்பை தர முடியாது. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. மத்தேயு 24 அதிகாரம், லூக்கா 21 அதிகாரம், மார்க் 13 அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலும் Matthew chapter 24 and Mark chapter 9 and Luke chapter 21 in both. இயேசு அழகான 28 காரியங்களை சொல்லி இருக்கிறார். Jesus has spoken 28 things. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்து Come unto Lord Jesus Christ. சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். All the disciples asked one question. ஐயரே, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? Master, what's the sign and for the end of the world and the coming? அடையாளம் என்ன? What's the sign? உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? And what's the sign and the end of the world and the coming? இயேசு 28 அடையாளங்களை சொன்னார். Jesus has spoken 28 as signs. கர்த்தருடைய கிருபையில் 28 நிறைவேறி முடிந்து விட்டது. By the grace of God, 28 all signs were fulfilled. சபை ஒன்றுதான் இன்னும் ஆயத்தப்படாம இருக்குது. One the church alone not ready. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறி முடிய போகிறது. All the signs by the Lord spoken all are going to complete. அதுல ஒரு அடையாளம், One among them that sign, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். because the sin or abound, the iniquity abound, the love is இயேசு like சொன்ன coal. 28 அடையாளங்கள ஒரு அடையாளம் கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாகும். All one among the 28 the sign, the iniquity will abound. அது அன்பு தணிந்து போகும். The love will wax cold. தேவன் மேல் இருக்கிற அன்பு தணிந்து போகும். The love upon the Lord will wax cold. எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும் ஏன் தேவ ஜனங்கள் வருகிறதில்லை? தேவன் மேல் அன்பு தணிந்து போச்சு. Why they are here the much stood, they are not coming. The love of God is wax cold. தேவன் மேல் அன்பு இருந்தா ஓடி வருவார்கள். When there is a love upon the Lord will done now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகைக்காக கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோமாக. Therefore you and me every day let us wait by the grace of God. இந்த சோதோம் பட்டணத்தை தேவன் அழித்தார். And the Lord destroyed the Sodom and Gomorrah. அதற்கு நாம் எசேக்கியேல் 16 அதிகாரம் 49 வசனத்தில் 6 காரியங்களை வாசித்தோம். In Ezekiel chapter 16:49 we have read 6 things. வாசிங்க. இது கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவருடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். Behold, this was the iniquity of thy sister Sodom. Pride, fullness of bread, and abundance of idleness was in her and in her daughters. Neither did she strengthen the hand of the poor and needy. And they were haughty and committed abomination before me.
Therefore I took them away as I was good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 6 அடையாளங்களை சிலவற்றை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And the son, we are meditating certain things. கர்வம், ஆகார திரட்சி, And the pride and the fullness of bread. நிர்விசாரமான சாங்கோபம். Abundance of the idleness. நாம் இந்த நிர்விசாரமான சாங்கோபத்தை தான் கிருபையினால் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are meditating the abundance of the idleness. இந்த நிர்விசாரம் எதையெல்லாம் நமக்குள்ள கொண்டு வருகிறது என்பதை நாம் தியானிக்கிறோம். And we are meditating what all the abundance bring in our life. கடைசியாக இந்த நிர்விசாரம் நமக்குள்ள வரும்போது தேவன் நமக்கு விரோதமாக மாறுகிறார் என்பதை தியானித்தோம். And finally, we are meditating when we have the abundance of idleness in our life, and the Lord became enemy unto us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எசேக்கியேல் 38 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கும் போது Ezekiel 38:12. வாசிங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பால்களும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். To take a spoil and to take a pride, to turn thine hand upon the desolate places that are now inhabited, and upon the people that are gathered out of the nations, which have gotten cattle and goods, that dwell in the midst of the land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் நிர்விசாரமாய் குடியிருக்கிற பட்டணத்துக்கு விரோதமாக வருவேன். I will come unto the city, and you are living with all the abundance of the idleness. அடுத்தபடியாக abundance of idleness இங்கிலீஷ்ல. Abundance of the idleness. ரொம்ப ஜாஸ்தி, நிர்விசாரம் ரொம்ப நிறைய இருக்கு. Abundance of the idleness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மதில் இல்லாத பட்டணத்துக்கு விரோதமாக வருவேன். I will come against the city without wall. இந்த மதில் இல்லாத பட்டணம் என்று சொன்னால் எதை காண்பிக்கிறது? What shows the city without wall? நீதிமொழிகளை நான் வாசிக்கும் போது When we read the book of Proverbs, தன் ஆவியை தன் மனதை அடக்காதவன் மதில் இல்லாத ஒரு பட்டணத்தை போல் இருக்கிறான். he will not reign the spirit. He is like a city without wall. எனவே நம்முடைய ஜீவியம் மதில் இல்லாத ஒரு பட்டணமாய் போகக்கூடாது. Therefore, our life should not go the city without wall. நம் ஆவியை அடக்காவிட்டால் If we not tame the spirit, அவர்கள் தான் நானும் நீங்களும் தான் அந்த மதில் இல்லாத பட்டணம். and you and me are the city without wall. நம்முடைய ஆவியை நாம் அடக்காவிட்டால் If we not rule our spirit, நாம் மதில் இல்லாத பட்டணமாக தேவனுடைய பார்வையில in கணக்கிடப்படுகிறோம். the sight of God, we are calculated, we are the city without wall. நீதிமொழிகள்ல வாசிங்க. 25-28. 25-28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலடைந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். He that hath no rule over his own spirit is like a city that is ரூல் ஓவர் broken down. ஓன் ஸ்பிரிட், தன்னுடைய சொந்த ஆவியை ஆளுகை செய்யாதவன். He will not rule his own spirit. Is broken down and without walls. வித்தவுட் வால், மதிலில்லாத பட்டணம். Is a city without wall. இங்கிலீஷ்ல தன்னுடைய ஓன் ஸ்பிரிட், தன்னுடைய சொந்த ஆவியை ரூல் பண்ணாதவன், ஆளுகை செய்யாதவன். He will not rule his own spirit. அவர்களுக்கு விரோதமாக வருவேன். I will come against them. எசேக்கியேல் 38:12 மறுபடியும் வாசிங்க. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மதிலில்லாத பட்டணத்துக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக வருவேன். I will come against the city without wall. நிர்விசாரமாய் குடியிருக்க விரோதமாக வருவேன். I will come against those of the abundance of எனவே idleness. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு விரோதமா வரக்கூடாது. The Lord should not come against you and me. அப்படியானால் ரெண்டு காரியம் நமக்கு சம்பவிக்க வேண்டும். Even so, two things must be happening in our ஒன்று, life. நம்முடைய சொந்த ஆவியை நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். One, we have to rule our own spirit. ஓன் ஸ்பிரிட், தன்னுடைய சொந்த ஆவியை ஆளுகை செய்கிறவன். And we have to he that ruleth his own spirit. தமிழ்ல தன் ஆவியை அடக்கிறவன். He who control his spirit. நம்முடைய ஆவியை நாம் ஆளுகை செய்ய வேண்டும், அடக்க வேண்டும். And we have to tame, and we have to rule over spirit. ஆங்கிலத்துல நல்லா இருக்கு, ஓன் ஸ்பிரிட். And the own spirit. நான் சொந்த ஆவியை, own spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மதிலில்லாத பட்டணத்துக்கு விரோதமாக வருவேன். I will come against the city without wall. மதிலில்லாத தேசத்துக்கு விரோதமாக வருவேன். I will come against the country without எனவே wall. நம்முடைய ஓன் ஸ்பிரிட், நம்முடைய சொந்த ஆவியை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். Therefore we have to rule our own spirit. இல்லாவிட்டால் அந்த தேசத்துக்கு, அந்த மனிதனுக்கு விரோதமா வருவேன். If not unto the country, unto the man, I will come against. நம்முடைய முழு ஜீவியமே நம்முடைய மனதில தான் இருக்குது. The whole life body in our mind. மகா அலெக்சாண்டர் முழு உலகத்தை அசைத்தான். Great Alexander shook the
entire world. முழு உலகத்தை அசைத்தான். He shook the entire world. ஆனால் பாவம் அவனை அசைத்து தள்ளிவிட்டது. But the sin of the shaken him. முழு உலகத்தை அடக்கி ஆண்டான். He confiscated the whole ஆனால் world. தன்னுடைய சொந்த ஆவியை தன்னுடைய சொந்த சரீரத்தை அடக்கி அவன் ஆளுகை செய்யவில்லை. But he did not control his own life and own spirit. முழு உலகத்தை அடக்கி ஆண்டவன் He confiscated the whole தன் world. சொந்த ஆவியை அடக்க தவறிவிட்டான். He failed to rule his own spirit. 33 வயதுல குடிகாரனாக செத்தான். At the age of 33, he had died. முழு உலகத்தை அசைத்தான். He shook the entire world. பாவம் அவனை அசைத்து தள்ளிவிட்டது. And the sinner shook him and make him to fall down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே மதிலில்லாத பட்டணத்துக்கு விரோதமாக வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Therefore the Lord said, I will come against a city without wall. நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக வருவேன். I will come unto them, those who live with all abundance of idleness. Abundance of idleness. Abundance of idleness. வருகிறார் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக. The Lord cometh against them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு உங்களுக்கு அப்படி சம்பவிக்காதபடி கடந்த நாட்களில் நாம் அப்படி ஜீவிச்சது abundance of idleness. Oh, that may not happen unto you and me, what you have lived in the past days. நிர்விசாரத்துக்கு பல விளக்கம் இருக்குது. There are so many meaning for the abundance of idleness. விழிப்பில்லாத ஒரு ஜீவியம். And the life without awareness. விழிப்பில்லாத ஒரு ஜீவியம் ஒரு நிர்விசாரமான ஜீவியம். Unawareness, abundance of ஒரு idleness. காரியங்களை ஒரு ஜாக்கிரதை இல்லாத உணர்வு இல்லாத எச்சரிக்கை இல்லாத ஒரு ஜீவியம் தான் நிர்விசாரமான ஜீவியம். The life without any understanding, without any care, without any able, it's a life with abundance of idleness. சரியான காரியங்களை குறித்து சரியான உணர்வு இல்லாத ஒரு ஜீவியம். The life not understanding with the things, with all the things. அது நிர்விசாரம். It's abundance of idleness. செய்ய வேண்டிய காரியத்தை சரியான நேரத்தில் செய்யாது இருக்கிறது நிர்விசாரம். The thing we have to do, if we not do at the right time, that's called abundance of idleness. நிறைய விளக்கம் இருக்கிறது. There are so many explanations. Abundance of idleness. Abundance of idleness. அவர்களுக்கு விரோதமாக வருவேன். I will come against them. எவ்வளவு சத்தியங்களை கேட்கிறோம். You listen to so many truths. எவ்வளவு உபதேசத்தை கேட்கிறோம். You hear so many doctrines. இன்னைக்கு நிர்விசாரம் இருக்கிறது. There's abundance of idleness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. செய்ய வேண்டிய காரியத்துல தீவிரம் காட்டாமல் இருக்கிறது நிர்விசாரம். And I think when you are not sure with all the awareness, that's called the abundance of கர்த்தர் idleness. சோதோமை விட்டு லோத்தை வெளியே வர சொன்னார். Lord told the Sodom, come out of the city of Sodom. அவன் அதுல தீவிரம் காட்டவில்லை. He did not show all the speedness. அவன் கவலையினமாய் இருக்கிறான். And your care, அவன் அசதியாக இருக்கிறான். your slow slack. இதெல்லாம் நிர்விசாரம். These are abundance of idleness. கவலையினம், And the worryless. தாமதிக்கிறது, And the late. காரியங்களை குறித்து உணர்வு இல்லாதது, Not understanding about the things. காரியங்களை குறித்து விழிப்பில்லாதது, And that not aware about the things. காரியங்களை குறித்து எச்சரிக்கை Not இல்லாதது, the warning about the things. காரியங்களை குறித்து விழிப்பில்லாதது தான் நிர்விசாரம். Not about the awareness about the things that are called the abundance of idleness. கர்த்தர் அவளுக்கு விரோதமாக வருவார். Lord will come against them. எனவே எனக்கு உங்களுக்கு விரோதமாய் வராதபடி கடந்த நாட்களில் abundance of idleness கர்த்தர் மன்னித்து மதிலில்லாத பட்டணமாய் ஜீவிச்சதெல்லாம் மன்னித்து இனி உள்ள நாட்களில் சொந்த ஆவியை ஓன் ஸ்பிரிட் தன்னுடைய சொந்த ஆவியை அடக்கணும். Therefore, we have to control our own spirit. நம்முடைய சொந்த ஆவியை அடக்கும்படியாக To control our own spirit. நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நின்று நம்முடைய ஆவியை நாம் ஆளுகை செய்யணும். And we have to fill in the anointing and we have to fill in the spirit and we control our spirit. இல்லாவிட்டால் ஜெய ஜீவியம் செய்ய முடியாது. If not, we cannot lead a victorious life. மனிதன் தன் சரீரத்தை தன் தாவியை அடக்க எவ்வளவு பிரயாசப்படுறான். The man has much eagerness to control the spirit. அது ஜெயம் எடுக்க முடியாது. Could not get the அது victory. கிருபையினால தான் முடியும். It can by possible by grace. அபிஷேகத்தினால தான் முடியும். It can possible one by அல்லேலூயா. anointing. இன்றைக்கு அநேகர் மதிலில்லாத பட்டணமாய் இருக்கிறோம். Even today, many of us are wall with sitting without அவர்களுக்கு wall. விரோதமாக வருவேன். I will come again there. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மதிலில்லாத பட்டணம். Many children of God, they are sitting without wall. அவருடைய வார்த்தையே காட்டுது. The word will show. லூஸ் டாக்கிங். Loose talking. லூஸ் டாக்கிங்ல இதெல்லாம் ஆளுக்கு மைண்ட்ல ஜெயம் இல்ல. On looking at the loose talking, there is no victory in the mind. தன் ஓன் ஸ்பிரிட் ஆளுகை செய்யறவன் அவருடைய வார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்கும். He who controls the own spirit, all the words shall be pure. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஜீவியத்தை கிருபையினால் பயிற்சிப்போமாக. Let us exercise our life by the தேவ grace. ஆவியினால் கீழ்ப்படுத்துவோமாக. By the Spirit of God, let us submit. பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு How பாருங்க. boldly the Saint Paul says. கர்த்தராகிய இயேசு மூலமா எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். By the Lord, through God, praise the God who gives the victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். All the knowledge which have come against the knowledge of God, we are submitted, we are subdue every thought. என்ன அழகான சாட்சி. What a beautiful testimony. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே abundance of idlenessக்கும்
விரோதமா கர்த்தர் வருவார். Lord will come மதில் unto, இல்லாத தேசமாய் பட்டணமாய் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக வருவார். Lord will come unto them, those who are the abundance of vices, and those who are the wall, city without wall. எனவே எசேக்கியேல் 38:12 மறந்து போகாதீங்க, வீட்ல நல்லா வாசிங்க அதை. Therefore, the Ezekiel 38:2, don't forget, go to home and read. எனவே தான் நம்ம சினிமா பார்க்கிறது இல்ல. Therefore, we are not watching cinema. சுத்தமான காரியங்களை கிருபையினால் வெறுக்கும்படியாக வாஞ்சித்து ஒப்பு கொடுக்கிறோம். And we are decided and surrendered to hate all the unclean things. கர்த்தருடைய இரக்கத்தினால் கிருபையினால் நானும் நீங்களும் பரிசுத்தத்தை முக்குவப்படுத்துவோமாக. By the grace of God, you and me give the preference to the holy இனி life. காலம் இல்ல. There's no more time. இனி காலம் செல்லாது. There's no more time. காலம் நிறைவேறிற்று. All time was fulfilled. 3 வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தில் இருக்கிறது. In the word of God, the 3 words. இயேசு சொன்னார் காலம் சமீபமா இருக்கிறது என்று Jesus சொல்லி. said the time must at hand. யோவான் சொன்னான் இனி காலம் செல்லாதுன்னு சொல்லிட்டான். John said that there's no more time. இயேசு காலம் சமீபமா இருக்குன்னு சொன்னார். Jesus said the time is at hand. வெளிப்படுத்தல வாசிக்கும் போது பரிசுத்த யோவான் சொன்னார் இனி காலம் செல்லாது. The Revelation said, John said, and there's no more time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனவே நம்முடைய ஓன் ஸ்பிரிட் ஆளுகை செய்வோமாக. Therefore, that the rule of our own spirit. நீதிமொழிகள் வசனத்தை மறந்து போகாதீங்க. Don't forget the word in the Proverbs. தன் ஆவியை அடக்காதவன் மதிலிடுந்த பாழான பட்டணம். He that not control own spirit is a city without தன் wall. ஓன் ஸ்பிரிட் தன்னுடைய சொந்த ஆவியை ஆளுகை செய்கிறவன். You have to rule his own spirit. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு முழு சபைக்கு இந்த விஷயத்தில் ஐஸ்வரியமாய் கிருபை தர முடியாது. சோத்திரம் பண்ணுங்க. சோதராம் 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 தோதராம் 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 தோதராம். இந்த நிர்விசாரம் நமக்குள்ள வரும்போது When you have the abundance of idleness, நாம் தியானிச்சோம் தேவன் நமக்கு விரோதமாக வருவார். you are meditated, the Lord will come against us. இப்போ எசேக்கியேல் 30:9 வாசிக்கும் போது Ezekiel 30:30 when we read, அப்ப நிர்விசாரம் நமக்குள்ள இருக்கும்போது மகா வேதனை உண்டாகும். when we have the abundance of idleness, we have the great pain. நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள். அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகாவேதனை உண்டாயிருக்கும். இதோ அது வருகிறது. In that day shall messengers go forth from me in ships to make the careless Ethiopians afraid, and great pain shall come upon them as in the day of Egypt, for lo it cometh. இதோ அது வருகிறது. That cometh. இந்த நிர்விசாரமாய் இருக்கும்போது When they have the abundance of idleness, மகா வேதனை உண்டாகும். there comes a great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிரேட் பெயின். Great pain. இன்னைக்கு அநேகருக்கு கிரேட் பெயின். Many they have the great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏன் இந்த மகா வேதனை? Why the great pain? ஏதோ ஒரு இடத்துல தெய்வீகமான காரியங்களை நிர்விசாரமா இருந்திருக்கிறீங்க. So the abundance of idleness, one of the divine thing in your life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், The Psalm that David says, உம்முடைய கற்பனையின்படி நடக்க நான் தீவிரித்தேன். I am ready to walk in the precepts. உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ள நான் தீவிரித்தேன். And I am hasty to take all the. அதுல நாம் நிர்விசாரமாய் இருக்கும்போது When you are the abundant idleness, மகா வேதனை வரும். we have the great pain. கிரேட் பெயின். Great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ பேர் நிர்விசாரமா இருக்கிறாங்க. Many are in the abundance of idleness. அவங்களுக்கு மகா சந்தோஷம் அல்ல, And not a great joy. மகா வேதனை உண்டாகும். Great pain shall be. அநேகர் எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் தங்களுடைய நிர்விசாரத்திலிருந்து வெளியே வர்றதில்லை. Many though hear the truth, they are not come out of the abundance of idleness. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு கிரேட் பெயின். The word of God come again, them there comes the great pain. சிலர் இந்த பூமியிலேயே இந்த பெயின் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Some they started to enjoy even the earth itself. நல்ல விளங்கி கொள்ளுங்க. Understand clearly. தேவ சித்தத்தின்படி நமக்கு வருகிற பாடுகள், சோதனைகள், நிந்தைகள், வியாதிகள், போராட்டங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். When we have all the trials and temptation, all the pains and agony, on the will of God, we will have the great joy. அது தேவ சித்தத்தின்படி நமக்கு அனுமதிக்கப்பட்டது. And they are permitted according to the will of God. அதை நம்ம விளங்கிக்கலாம். And we may understand. நமக்கு நிந்தைகள் வரலாம், We will have the reproach. போராட்டங்கள் We வரலாம், have the conflict. சோதனைகள் வரலாம், We may have the temptation. உபத்திரவங்கள்
உபத்திரவங்கள் வரலாம், We have the persecution. வியாதிகள் We வரலாம். may have the sickness. ஆனா தேவ சித்தத்தின்படி அனுமதிக்கப்பட்டால் And we are permitted according to the will of God. அவைகள் எல்லாவற்றுக்கும் மகிமை உண்டு. Out of every time there's a glory. அவைகள் எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் உண்டு. For everything there's a reward. தேவ சித்தத்தின்படி வராத பாடுகள், The suffering not come according to the will of God. நம்முடைய நிர்விசாரத்தினால் உண்டாகிறதான பாடுகள். All the suffering come out of the abundance of idleness. தாவீது ஒரே ஒரு நிர்விசாரம் தான் அவனுக்கு வந்துச்சு. David had only the one abundance of idleness. யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல போகாம அரண்மனையில தூங்கிட்டான். At the time of the war, did not go to the war. He was slept in the palace. கடைசில அந்த ஒரு நிர்விசாரம் And the one abundance of idleness அவனை ஒரு பாவத்துக்குள்ள கொண்டு போச்சு. that he took him to the sin. அதற்கு பிறகு அவனுடைய ஜீவியத்தில கிரேட் பெயின், After that, in his life, there was a great pain. மகா வேதனை. Great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தாவீது அழுகிறான், David crying. வெறும் காலோடு போகிறான். They are going the barefoot. தன்னுடைய அரண்மனையை விட்டு ஓடுறான். They come out of the palace. தன்னுடைய சொந்த தன்னுடைய மகனுக்கு பயந்துக்கிட்டு ஓடுறான். After the own son, he is running after. கிரேட் பெயின், Great pain. ஒரு நிர்விசாரம் One abundant idleness அவனுடைய ஜீவிதத்தில் பெரிய வேதனையை கொண்டு வந்துருச்சு. brings a great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசி வரைக்கும் அது அவனுக்கு ஒரு பெரிய பெயினாவே ஆயிடுச்சு. Finally, till the end, it became a pain. நம்முடைய பாடுகள் எல்லாம் நமக்கு பெயின் ஆக கூடாது, நமக்கு கெயினா மாறணும். All the pain should not be as all the suffering should not be a pain, பவுல் but a சொல்றார், gain. எனக்கு கெயின், கிறிஸ்துவை நான் கெயின் பண்ணிட்டேன். Saint Paul said, Christ is my gain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய பாடுகள் எல்லாம் நமக்கு மகிமையை கெயினா கொண்டு வரணும். All the suffering will bring out the gain. நம்முடைய பாடுகள் எல்லாம் நமக்கு பெயினா போக கூடாது. All the suffering should not go as இன்னைக்கு a நிறைய pain. பேருக்கு ஒரே பெயின் தான். Many they have the only the pain. சிலருக்கு சாதாரண பெயின் இல்ல, கிரேட் பெயின். Some they have the great pain. ஏன்? Why? எங்கேயோ நிர்விசாரமா இருந்து இருக்கிறாய். Somewhere you are living out the ஒருவேளை விசுவாச ஜீவியத்துல நிர்விசாரமா இருந்து இருக்கலாம். might be in the faith that you might be abundant by அல்லது the பரிசுத்தத்துல நீ நிர்விசாரமா இருந்து Or இருக்கலாம். there be only might be abundant by தேவ the சித்தம் செய்வதில் நீ நிர்விசாரமா இருந்து doing இருக்கலாம். the will of God you might be abundant by தேவ the சத்தம் செவி கொடுப்பதில் நிர்விசாரமா இருந்து இருக்கலாம். walking the voice of God you might be abundant by the அதெல்லாம் இதெல்லாம் நிர்விசாரம் நமக்கு பெயினா மாறுது. all the abundance idea became the great pain to us. எதெல்லாம் சிம்சோன் இன்பமாக அனுபவித்தானோ, What all that Samson enjoyed as a joy, அதெல்லாம் பின்னாட்கள் அவனுக்கு பெயினா மாறிச்சு. in the later days all became pain to him. ஆரம்பத்துல இன்பமா இருந்தவைகள் The beginning which was very joyful. முடிவிலே சிம்சோனுக்கு வெறும் கிரேட் பெயின். At the end that Samson the great pain. அவனுடைய நிர்விசாரம் என்ன? What the abundance of idleness of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் தன்னுடைய நசரே விரதத்தை பாதுகாக்கல. He did not keep all the Nazarite. தன்னுடைய அழைப்பு என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. Doesn't know what is his calling. அதுல அவன் நிர்விசாரமா இருந்துட்டான். And he was so abundant of idleness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை அவன் விட்டு And they are living that. அந்த ஒரு நிர்விசாரம் One abundant of idleness. அவனுக்கு பெரிய பெயினா மாறிடுச்சு. It became great pain to him. கடைசில மகா வேதனை. But a great pain. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, யாரெல்லாம் கொடிய வேதனைப்பட்டாங்க. Go through the Bible and you can see who all have the great pain. சவுல் சொல்றான், எனக்கு வேதனையா இருக்கிறது. And Saul says it's also great pain. எனக்கு ஜீவன் போக மாட்டேங்குது. My life did not go. Great pain. A great pain. தன் உடன் சேவகனை கூப்பிடுறான், என்ன குத்தி போடு. And calling the co-fellow, kill me. எனக்கு மகா வேதனையா இருக்கு. I have the great pain. நம்முடைய ஜீவியத்துல In our life, நிர்விசாரம் வரும்போது when we have abundance of idleness, கிரேட் பெயின். great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா But தேவ சித்தத்தின்படி நாம் பாடுபடும் போது when you suffer after the will of God, அவைகள் மத்தியில among them, நமக்கு நல்ல தேவ சமூகம் இருக்கும். we have the good presence of God. நல்ல தேவ சத்தம் இருக்கும். We have the good voice of God. தேவனுடைய சமாதானம் இருக்கும். We have the peace of God. தேவனுடைய சந்தோஷம் இருக்கும். We have the joy of God. தேவனுடைய இளைப்பாறுதல் We இருக்கும். have the rest of God. நல்ல மகிமையான வெளிச்சம் இருக்கும். We have the glorious light. அந்த பாடுகள் வேதனைகள்ல பயங்கர சந்தோஷம் இருக்கும். All the suffering and the pain, we have the great joy. சவுலுடைய நிர்விசாரம், Abundance of the soul. அவனுடைய நிர்விசாரம் என்ன? What is the abundant idleness? கர்த்தர் அமலேக்க முற்றிலும் சங்கரினாரு. அவன் முற்றிலும் சங்கரிக்கல, பாதி சங்கரிச்சு பாதி எடுத்துக்கிட்டான். அதான் அவனுடைய நிர்விசாரம். Lord told that destroyed the totally Amalekite, but did not destroy them. Destroyed the half and leave the half. That's abundant. தாவீதுடைய நிர்விசாரம் என்ன? What abundance of the David? ராஜாக்கள் யுத்தம் போக வேண்டிய நேரத்துல யுத்தத்துக்கு போக அரண்மனையில இருந்துட்டான். At the time of the war, the king must go to war. He did not go. அதனால அவனுக்கு கிரேட் பெயின். By that he had a great pain. சவுல் பாருங்க, See the Saul. ஒரே ஒரு கீழ்ப்படியாம One who disobedient. ஜீவிய காலமெல்லாம் கிரேட் பெயின். All the days of life, the great pain. மரணம் கூட அவனுக்கு கிரேட் பெயின். Even the death of the great pain. தன் சொந்த பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்தான். Planted his own sword, he fell upon the sword. ஜீவன் போல The life did not go. அவன் ஈட்டிய குத்தி And spared by himself. அவன் ஈட்டி மேலே அவனே
விழுந்தான். He fell upon the sword. ஆனா ஜீவன் போல Life did not go. சொல்றான், எனக்கு கொடிய வேதனையா இருக்கு, கிரேட் பெயின். And he tell, I have the great pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எனக்கு உங்களுக்கு அது வேண்டாம். You and me, they don't want the great pain. நிர்விசாரம் நம்மளுக்கு கிரேட் பெயின்ல கொண்டு போய்டும். Abundant why did the take us to the great எனவே pain. தெய்வீகமான கர்த்தருக்கு அடுத்த வேத வசனத்துக்கு அடுத்த பரிசுத்தத்துக்கு அடுத்த விசுவாசத்துக்கு அடுத்த ஜெபத்துக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த தேவனுடைய மகிமைக்கு அடுத்த காரியங்களுக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க தீவிரிப்போமாக. Therefore let us go speedily and give the preference unto all the things of God and the things of the glory and the things of the knowing the knowledge of God. சிம்சோனுடைய நிர்விசாரம், The abundant violence of the தன்னுடைய Samson அழைப்பை குறித்து அவன் அறியல. did not know about his calling. எதெல்லாம் அவனுக்கு இன்பமாக இருந்ததோ What are things that are sweet unto him? அதெல்லாம் முடிவில் அவனுக்கு கிரேட் பெயினா மாறிச்சு. These all at the end that became great pain. ரெண்டு கண்ணையும் புடுங்கிட்டாங்க. Two eyes were plucked out. கண்ணை புடுங்கினா என்ன இனிமையாவா இருக்கும்? Plucked of life, whether it's a sweet, கடுமையான வேதனை. it's a terrible pain. கையில விலங்கிட்டுட்டாங்க. They put their fetters. கிரேட் பெயின். Great pain. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நானும் நீங்களும் You and me anointed by the Lord. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்முடைய நிர்விசாரத்து நிமித்தமாய் நம்முடைய ஜீவியத்துல கிரேட் பெயின். By the many occasions, by the abundant violence, we have the great pain in இந்த our life. பெயின் ஒரு நாள் நமக்கு கெயினா மாறாது. All the pain will not become the gain. தேவ சித்தத்தின்படி வருகிற பாடுகள் தான் நமக்கு மகிமையாக மாறும். All the suffering come out of the will of God will become the கண்களை glory. மூடுவோமாக. Close our eyes. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிடுவோமாக. Kneel down. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Call unto the Lord. கர்த்தாவே, இன்னும் எத்தனை நிமிஷம் பூமியில இருக்கிறனோ தெரியலையேப்பா. Lord, I don't know how long I am going to live on the earth. என்னுடைய முடிவு கிரேட் பெயினா இருக்க கூடாது Lord, சுவாமி. my end should not be a great pain. என்னுடைய முடிவுல உம்முடைய மகிமையை நான் கிரேட் கெயினா அனுபவிக்கணும் சுவாமி. At my end, I will enjoy the glory as a great gain. நீர் என்னுடைய கெயினா மாறணும் சுவாமி. Lord, you must become gain. எத்தனை பேர் விரும்புறீங்க? How many have desire? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many desire? அவங்க மாத்திர கர்த்தர் சமூகத்துல முழங்கால் படிடுவோமாக. Kneel down the best of God. என்னுடைய முடிவு உன்னுடைய முடிவு கிரேட் பெயினா மாற வேண்டாம். Your way and my end should not be a great pain. என்னுடைய முடிவு உன்னுடைய முடிவு கிரேட் கெயினா மாறணும். Your and my end must be a great gain. சீயோனையும் எருசலேமையும் நாம் கெயின் பண்ணுவோமாக. Gain the Zion and Jerusalem. தேவனுடைய ராஜ்யத்தை கெயின் பண்ணுவோமாக. Gain the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்களை மூடி கதறுங்க. Close your eyes, cry. இன்னும் நிர்விசாரமா இருக்காதீங்க. Don't be abundant violence. இப்ப கூப்பிடுறதுல கூட நிர்விசாரம் Even calling the great abundant வேண்டாம். violence. அது நமக்கு மகா வேதனையை கொண்டு வந்துரும். Don't want to bring a great pain. கர்த்தருக்கு கதறுவோமாக. Call upon the கர்த்தாவே Lord. எனக்கு மன்னியும் என்று சொல்லுவோமாக. Say, Lord, forgive me. நான் இவைகளை பிரசங்கம் பண்ணினாலும் Oh, yeah, preach. என்னுடைய ஜீவியத்தில் எத்தனையோ abundance of idleness வந்திருக்குது. In my life, there's so much abundance of idleness. ஆனாலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபை. Yet I'm living by the grace of கர்த்தருடைய God. கிருபையினால் நான் பிழைச்சிருக்கிறேன். I'm living by the grace. கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். Still I'm touching the grace. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. May God help you and me. நம்முடைய நிர்விசாரத்தை மன்னிப்பாராக. May God forgive all our எல்லா forgiveness. கிரேட் பெயின் எல்லாம் எடுத்து போடுவாராக. May God take all the great கர்த்தருடைய pain. மகிமை இறங்குவதாக. The glory of God may come தேவனுடைய down. கிருபை இறங்குவதாக. The grace of God may come down. துரபக 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 துரி ஸ்ரீவிரக துரபக 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 துரி ஓ ரபபப துரபக ரப துரபக ரபக ரபக துரபக துரி. ஆமென். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் சபையில ஐஸ்வர்யமா கத்த தரணும். ஐஸ்வர்யமாய் கத்த தர வேணும். பறக்கக்கூடிய அபிஷேகம், மறுரூபமாக்கக்கூடிய அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், ஜெயத்தின் அபிஷேகம் கத்த தர முடியாய் கரங்களை வைத்து கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. சோதராம் 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 எல்லா துதிகனும் திரியக தேவனுக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரை மாலை வணக்கம் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்காய் போற்றிருக்கிறோம். இந்த வாரத்தின் மத்தியில் எங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவரே எங்கள் வேத பாடத்தை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி பாட்டுகள் அபிஷேகித்து ஆவிக்குள்ளாக்கி நீ நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களாக நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே, அன்புள்ளவர் ஆனாலும் பட்சிக்க அக்கினியா இருக்கிறார் ஆண்டவரே. இன்னைக்கு முழு இஸ்ரேலும் ஆண்டவரே ஆண்டவரே தேசத்துக்கு ஆண்டவரே விரிவாக காணப்படுவது போல இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு தாமதம் சபை மாத்திரம் இந்த பூமியில் இல்லாவிட்டால் எப்போ கர்த்தர் வந்திருப்பீர். ஆனால் ஆண்டவரே இந்த பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ரட்சிப்பை நாங்கள் பூர்ணப்படுத்தி கொண்டு ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருடைய கிரியை நிறைவேற்ற மனுஷராய் வேதம் வாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே
உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிற மனுஷராய் எங்கள் மாற்றும்படியாய் ஒன்றோடு தாழ்த்தி உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மதில்லா தேசத்துக்கு விரோதமாய் வருவேன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. மதில்லா அந்த ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்கள் இதயத்தை அடக்கி ஆளத்தக்கதான ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். முழு உலகத்தை அடக்கி ஆண்டாலும் எங்களை நாங்கள் அடக்கி ஆளாத பட்சத்தில் இந்த ஜீவியம் தோல்வியுற்ற ஜீவியமாய் மாறிடும் ஆண்டவரே. எங்களின் புதிய ஏற்பாட்டு சபை முற்றும் ஜெயத்துக்கு என்று அழைத்திருக்கிறீர். நாம் நம்மில் அன்பு கூர்ந்தாலே முற்றிலுமா ஜெயங்கொழிகளா இருக்கிறோமே சொல்லப்பட்டது போல இந்த நாட்கள் ஒரு பெரிதான ஜெயத்தை தரும்படியாய் மகாவேதனை பெருகும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நிர்விசாரத்துக்கு இடத்துல மகாவேதனை ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே இப்படிப்பட்டதான வல்லமைகளுக்கெல்லாம் நாங்கள் நீங்களாக்கி நாங்கள் அப்படி வேதனை அடைந்தாலும் தெய்வ சித்தத்தின் அடைந்து அதற்கேற்றதான பிரதிபலனை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபை எங்களை கட்டிடும்படியா அப்படிப்பட்டதான அந்நிய வல்லமைகளா எங்களை விட்டு அகற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இறக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு நாள் கிறிஸ்து வெளிப்படுவி இந்த சாங்கோபோகம் ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் செய்யாது என்று நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஜீவிதத்தில் இவ்வளவு சத்தியங்கள் கேட்டாலும் இந்த வல்லமை பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதிலிருந்து எங்களை விடுதலையாக்கு 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 ஆண்டவரே பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விடுதலையாக்கி மனமாட்டியாய் கற்பிள்ள கன்னிகையாய் ஆண்டவரே முகுன்பாக நிறுத்தப்பட்டு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். குழந்தை தேவஜனங்களுக்காய் சோத்திரம் கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க கிருபைதாரும். இந்த நாட்கள் எங்களை கர்த்தர் நடத்தும் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்பட போகிறீர். எங்கள் பிரதிபலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாட்களாக இருப்பதனால மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பை பூர்ணப்படுத்த கிருபைதாரும். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம்ம அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. 3 நாளிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா.